வெல்கம் டு மணி டாக்கீஸ். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இது வந்துட்டு வெங்கட் அட்லூரி இயக்கத்துலேயும் சூர்யா, மிமிதா பைஜு, ராதியா நடிப்புலையும் வெளிவந்த திரைப்படம். வெங்கட் அட்லூரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இது லக்கி பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு படத்தை கொடுத்தாரு. அது வந்து மிகப்பெரிய வெற்றி எடுத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே அந்த ஆப்போசிட், அதாவது வந்துட்டு மாறுபட்ட ஒரு சினிமா. அது மாறுபட்ட சினிமா கிட்ட மாறுபட்ட படைப்புன்னு சொல்லலாம். ஃபேமிலி ட்ராமா மூவி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இது. அதை வந்து எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கும்படியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட கதை கூட சுருக்கமாக சொல்கிறேன். சஞ்சய் விஸ்வநாத் இவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர். அது 10-15 பவுன்சர் வந்து எந்த நேரம் கூட இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அது இவருக்கு வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்துட்டு துப்பாக்கி சுடும் போட்டியில் வந்து தங்கப்பதக்கமும் வென்றிருக்காரு. அம்மா வந்துட்டு நிர்மலா தேவி, அதாவது ராதியா கேரக்டரு. இப்படி ஒரு புகழும் பெருமை இருந்தாலும் தன்னுடைய மகன் 42 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம் இருக்குது. தன்னுடைய குடும்பத்துக்கு வாரிசே இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தம் இருக்குது. பட் இவர் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு அழுத்தமான காரணமும் படத்தில் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அம்மா குடும்பத்துக்கு வாரிசே இல்லாமல் போய் அம்மா கவலைப்படுறதை நினச்சிக்கிட்டு இவர் வந்து அமெரிக்கா நாட்டில் ஒரு சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் வந்துட்டு ஒரு பெண் மூலயமா வந்துட்டு வாடகை தாய் மூலயமா, அந்த பொண்ணு வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதான் ஹீரோயின் கேரக்டரு. ஒரு ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்து வர்றாரு வாடகை தாய் மூலயமா. ஏன்னா இவன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுன்னு பார்த்தா இவன் வந்து குழந்தைய கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு மேலே கோவம். ஆனால் அந்த குழந்தையோடைய முகத்தை பார்த்துட்டு அந்த நாளடைவில் வந்து அந்த குழந்தை மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க. இப்போது ஒரு கொஞ்ச நாளில் வந்து அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு நோய் வந்து அம்மா பெற்ற தாய், அதாவது வாடகை தாய், அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும், குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமை. இப்போ அதுக்காண்டி வந்துட்டு அந்த பெண்ணை வந்து அந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்கேன் இது மறுபடியும் சூர்யா போய் கூப்பிட்டு வர்றார். அவள் வந்து பண தேவை உள்ள ஒரு பெண். அம்மா அப்பா யாரும் கிடையாது, எனக்கு பணம் கொடுத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்து இங்கே வந்த பிறகு வேலை முடிஞ்சவங்க டக்குன்னு அந்த ட்ரீட்மெண்ட்டில் முடிஞ்ச உடனே போகலான்னு நினைக்கிற அந்த கேரக்டரு, அந்த சூர்யாவுடைய கேரக்டரு, அம்மாவுடைய பாசம், அந்த குழந்தையுடைய ஸ்பெரிசம், அந்த இதெல்லாம் வந்து இருந்துட்டு அந்த அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு அந்த தைரியம் காட்டுறா. ஒரு கட்டத்தில் அம்மா அந்த சூர்யாவுடைய கேரக்டரை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்து அவனே கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறான். பட் வந்து அவர் வந்து அந்த சஞ்சய் கேரக்டர் வந்து ஏற்றுக்க மறுக்கிறாப்புல. சொல்கிற ஒரே காரணம், எனக்கு 42 வயசு, உனக்கு 22 வயசு ஆகுது, இந்த 20 வயசு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் பின்னாடி வந்து அது பிரச்சனையை பெரிய அளவில் வந்து அந்த வயசே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும். அதனால் நீ வந்து வேற ஒரு பையனை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல. ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, அவள் மனசு மாறிச்சா, வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாளா, இல்லை சூர்யாவுடைய மனசு மாறிச்சாங்கிறது தான் அந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் போர்ஷனு. அவசியம் பாருங்கள். ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். We'll be right back.